இப்போ இடைத்தேர்தல் வராமல் இருந்தால் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருப்பாரா அப்படின்றது முதல் கேள்வி. இந்த தேர்தலில் கரூரில் நின்று ஜெயிச்ச விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த அந்த தேர்தல் முடிவும் கரூர் சம்பவத்துடைய மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னு கூட பொருள்படக்கூடிய வகையில் பேசியிருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கருக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் அங்கே போய் நிற்கிறது அப்படின்றது கரூர் மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தோ, இந்த கரூர் சம்பவத்தில் அந்த விசாரணை நடைபெற்றிருக்கும் போது இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? வழக்கு விசாரணை நடக்கும்போது என்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறோம்? ஏற்கனவே இவர்கள் எல்லாம் போஸ்டர் ஒட்டினாங்களே, எப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொலையாளி விஜயை கைது செய்யுன்னு போஸ்டர் ஓட்டும் போதுனா வழக்கு விசாரணை பாதிக்கப்படாதா? அருணா ஜெகதீஷன் அவர்கள் அவங்க போய் விசாரிக்கும் போது அங்கே அந்த இது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் அங்கே போய் எல்லா திமுக காரங்களும் ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்களே, அப்போல்லாம் விசாரணை இந்த பாதிக்காதா? அதே மாதிரி நம்ம டிஜிபி ஒரு பேட்டி கொடுத்தார, டிஜிபி இப்படி தான் ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணார, அப்போல்லாம் பாதிக்காதா? ஏன் 500 போலீஸ்காரர்கள் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் 620 பேருன்னு சொன்னாங்க. பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னால்தான் தாவேக்கா கேட்டுக்கொண்டதற்காக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் மாற்றுச்சுந்த. அப்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன பேசினேன், இந்த வழக்கில் எஃப்ஐஆர் ஆதவனுடைய பேர் இருக்கா? இல்ல என்ன பாதிப்பு முடிச்சிரு சார். இல்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன். இல்ல கேளுங்க சார், அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச். இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கேட்டீங்க. கடந்த கால தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற உதாரணத்தை சொல்லிட்டேன். அப்ப அடுத்து நீங்க சொல்லுங்க சார். அவர் ஆதவ் அர்ஜுனா அவர் பேசினது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச். அவர் மீது எஃப்ஐஆர்ல வழக்கு இல்ல. இருங்க முடிக்கிறேன். கொலை குற்றம் சார், கொலை குற்றம் 302 அதுல கேஸ் ஃபைலா இருக்கு. அவரும் குற்றம் சாட்டப்பட்டவர். அது எப்படி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? எஸ் சார், அவர் ஒரு கட்சிக்காரங்கிட்ட அவர் ஒரு பொது வெளியில பேசுறார். நீங்க அதுக்கு தான் நீதிமன்றமே சொல்லியிருக்கு, நீங்க நீதிமன்றத்தை இது போன்ற விஷயத்தில் பயன்படுத்தாதீங்க, பொது வழியில உங்களுடைய கருத்தை எதிர்வினை ஆற்றணும். இதுதான் திமுக. இன்னைக்கு திமுக வாள் என்றே போய் வலையில மாட்டிக்கிட்டாங்க.